ஜெபிக்கலாம். பிதாவே, நன்றி. வசனத்தில் எங்களோட பேசுகிற வசனத்தை எங்களுக்கு இருதயத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றி இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். We've been meditating from Psalm 119. நம்ம ஒரு சில வாரமாக சங்கீதம் 119 இருந்து தியானிச்சு கொண்டிருக்கோம். And we saw a few things from Psalm 119. நம்ம ஒரு சில குறிப்புகளையும் சங்கீதம் 119 இருந்து எடுத்துக்கிட்டோம். There are three verses that we are really focusing on. நம்ம மூணு முக்கியமான வசனங்கள்ல நம்ம கவனத்தை செலுத்திட்டு இருக்கோம். Psalm 119, 67, 71 and 75. சங்கீதம் 119, 67, 71 மற்றும் 75. And last week we discussed or we meditated on what going astray mean. நம்ம போன வாரம் என்ன தியானிச்சோம்னா கர்த்தரை விட்டு விலகி செல்வதுனா என்ன அப்படின்றத நம்ம தியானிச்சோம். So what are the ways in which a believer can go astray? எப்படி ஒரு விசுவாசி தன்னுடைய வழியிலிருந்து தப்பி செல்ல முடியும் அப்படின்றத நம்ம பார்த்தோம். And then and what is God's dealing with us in that regard? அந்த ஒரு நோக்கத்தில் அந்த ஒரு தருணத்துல கர்த்தர் எவ்வாறு நம்மோட இடைப்படுறாரு அப்படின்றதை நம்ம பார்த்தோம். And we also will discuss why God deals with in certain way. நம்ம ஏன் கர்த்தர் அவ்விதமாக நம்மளோட இடைப்படுறாருன்றதையும் நம்ம பார்க்க போறோம். So to summarize, there is affliction. நம்ம அதை சுருக்கி சொல்லணும்னா நமக்கு உபத்திரவம் இருக்கு. A believer is afflicted. Here in 67 we see that a believer is saying I was afflicted. சங்கீதம் 119, 67 நம்ம பார்க்கிறோம் ஒரு விசுவாசி உபத்திரவத்துக்குள்ளாக்கப்படுறான். And why was he afflicted? ஏன் அவன் உபத்திரவத்துக்குள்ளாக்கப்படுறான் அப்படின்ற ஒரு கேள்வி வருது. And then he goes on to say what does he feel about this affliction. அவன் அதோட சேர்ந்து அவன் அந்த உபத்திரவத்தை குறித்து என்ன யோசிக்கிறான், என்ன சிந்திக்கிறான்றதையும் அங்க தெளிவா in 71. அதுதான் 71வது வசனம். 67 speaks about why he's stating that he was afflicted. 67ல அவன் உபத்திரவத்துக்குள்ளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். And he's saying why he was afflicted. அதுக்கப்புறம் அவன் ஏன் உபத்திரவத்துக்குள்ளாக்கப்பட்டேன்னு சொல்றான். He said because he went astray. ஏன்னா அவன் கர்த்தருடைய வழியிலிருந்து விலகி போனதுனால உபத்திரவத்துக்குள்ளாக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். And after he was afflicted, now he's saying how does he feel about that affliction. அவன் அந்த உபத்திரவத்துக்குள்ளாக்கப்பட்டதுக்கு பிறகு அவன் அந்த உபத்திரவத்தை பற்றி என்ன சிந்திக்கிறான் அப்படின்றத 71வது வசனத்துல சொல்றான். Or what did he learn from that affliction? அவன் அந்த உபத்திரவத்திலிருந்து என்ன கற்றுக்கொண்டான் அப்படின்றதையும் நமக்கு இங்க விளக்குறான். In 75, 75வது வசனத்துல he is coming to a phenomenal understanding. அவன் ஒரு புரிதலுக்கு வரான். What was God's purpose in allowing that affliction? கர்த்தருடைய நோக்கம் என்ன, அந்த உபத்திரவத்தை அனுமதித்ததற்கான நோக்கம் என்ன அப்படின்ற அவனுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல வருது, அவன் புரிதல் வருது அவனுக்கு. Did we get that? These 3 verses? இந்த 3 வசனம் நமக்கு புரிஞ்சுச்சா? Now, one important thing all of us must understand that we are weak. ஒரு முக்கியமான குறிப்பு நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் என்னன்னா நம்ம பலவீனமா உள்ள நபர்கள். Why are we weak? ஏன் நம்ம பலவீனமா இருக்கோம்? In what regard are we weak? எதனால நம்ம பலவீனமா இருக்கோம்? Because it is a weakness and that we can go astray. ஸோ அந்த பலவீனத்து நிமித்தமாக நம்ம
அந்த பலவீனம் என்னன்னா நம்ம சிதறி போகக்கூடிய நபர்களாகவும் இருக்கும். We have a tendency as human beings, நம்ம மனிதர்களா நமக்கு ஒரு குணாதிசயம் இருக்கு. as believers, ஒரு விசுவாசியா, like the sheep went out of the fold. எப்படி ஒரு ஆடு வந்து அந்த கூட்டத்திலிருந்து வெளியே போச்சோ, we read that story, no? நம்ம அந்த வசனத்தை நம்ம படிச்சோம் இல்லையா? And the shepherd goes after it. அந்த மேய்ப்பன் வந்து அந்த ஆட்டை நோக்கி தேடி போறான். It is a tendency of the sheep to go astray. அந்த ஆட்டுக்குட்டியினுடைய குணாதிசயம் அப்படி அவ்வாறாக தன்னுடைய வழியை விட்டு விலகி போறது. So and we must come to an understanding of this frailty that we have as people. நம்ம இந்த ஒரு குணாதிசயத்தை குறித்த ஒரு புரிதல் ஒரு விசுவாசியா நமக்கு தேவைப்படுது. So when we have that understanding, அந்த புரிதல் நமக்கு இருக்கும்போது, then we can realize that what led to the affliction and also make use of the provision that God brings in our lives to deliver us of that weakness. அந்த புரிதல் நமக்கு இருக்கும்போது ஏன் கர்த்தர் அதை அனுமதிச்சாரு, அந்த அந்த உபத்திரவத்துல கர்த்தர் கொடுக்கக்கூடிய அந்த வழியை நம்ம பயன்படுத்தி எப்படி அதுல இருந்து நம்ம வெளியே வரலாம் அப்படின்னு. Many times we find ourselves in the place of guilt and then we feel the whole world is falling apart, and we take too much upon ourselves to perform before God. இதை நம்ம புரிஞ்சு கொள்ளலைன்னா நம்ம மேலேயே அந்த குற்ற உணர்வை போட்டுருவோம். நம்ம உலகம் வந்து சிதறி போறதை போல நம்ம பார்த்து நம்ம மேலேயே எல்லா பாரத்தையும் போட்டு நான் எப்படியாவது நடக்கணும்னு நம்ம மேல ஒரு பாரத்தை நம்மளே வச்சுக்க முடியும். I don't realize that I can go astray. நான் இந்த இடத்துல என்ன புரிஞ்சுக்கலன்னா என்னால சிதறி போக முடியும் அப்படின்றத நான் உணரல. But when I go astray, I think, oh, I have failed God, I have failed everybody. Now I withdraw from God. நான் அந்த மாதிரி போகும்போது நான் கடவுளை வந்து கை விட்டுட்டேன், நான் மற்றவங்க போல இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம விசுவாசத்தை விட்டு நம்ம நகர்ந்து போறதுக்கும் அதுல முடியும். Why? ஏன்? Because I don't know that I have this tendency or the weakness. ஏன்னா நமக்குள்ள நம்முடைய குணாதிசயம் அவ்வாறாக விலகி போகக்கூடிய குணாதிசயம் நமக்குள்ள இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கலன்னா இந்த மாதிரி நம்ம முடிவு எடுக்க முடியும். So what is the solution? ஸோ இதுக்கு என்னதான் தீர்மானம்? There is this word in 75. 75வது வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு, நம்ம பார்க்கலாம். It's called, and we read it, in your faithfulness you have afflicted me. கர்த்தாவே, உமது நியாய தீர்ப்புகள் நீதியுள்ளதென்றும் உண்மையின்படி என் உபத்திரவத்தினின்றென்றும் அறிவேன். உபத்திரவப்படுத்தேன் என்று அறிவேன். நம்ம எல்லாரும் can we all read it together? Yes. The second part of verse 75. Can we all read it together? எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நீர் என்னை உமது உண்மையின்படி என்னை உபத்திரவப்படுத்தினீர் என்று அறிவேன். So let's look at this word. What does this word faithfulness mean? உண்மையின்படி அப்படின்ற வார்த்தைக்கான அர்த்தம் என்னதான் அப்படின்றத நம்ம பார்ப்போமே. This word has a meaning which means certainty or dependability. இந்த உண்மையின்படி அப்படின்னா கர்த்தர் மேல கண்டிப்பாக என்னால நம்பிக்கை வைக்க முடியும், அவர் இதை செய்வார் அப்படின்றது தான் அந்த உண்மையின்படி அப்படின்றதுக்கு அர்த்தம். No, let me say certain. உறுதி. So that word faithfulness means certainty. So அந்த வார்த்தை உண்மையின்படி அப்படின்னா என்ன அர்த்தம்னா உறுதி அப்படின்றதுக்கான அர்த்தம். Faithfulness, the word faithfulness there means certainty. அந்த வார்த்தை உண்மையின்படி அப்படின்னா உறுதி அப்படின்னு அர்த்தம்.
It also means நம்பகத்தன்மை. So dependability. What does that mean? Uh, So when you say God's faithfulness, which means God is certain, God is dependable. நம்ம உண்மையின்படி அப்படின்னு சொல்லும் போது கர்த்தர் உறுதி உள்ளவர், நிச்சயமானவர், அவரை நம்பலாம் அப்படின்றதுக்கான அர்த்தம். Are we clear? இது நம்ம புரியுதா? God is immutable. கர்த்தர் மாறாதவர். கர்த்தர் வந்து மாறாதவர். So and there is certainty in God, who God is. So அது கர்த்தர் உறுதியானவர் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். கர்த்தர் வந்து உறுதியானவர், அவர் உறுதி உள்ளவர், அவர் செய்யற காரியங்கள்ல உறுதி இருக்குது அப்படின்றது. God is certain and whatever he does there is certainty in it. புரியுதுங்களா? நம்ம உறுதியான ஒரு விஷயத்தை தான் நாம வந்து உறுதியான ஒரு விஷயத்தின் மேலதான் நம்ம என்ன வைப்போம், நம்பிக்கை வைப்போம். So only if we have a certainty in a thing we can trust that. மாற்றமான ஒரு விஷயத்துல நாம என்ன பண்ண முடியாது, we cannot, so we don't put our faith in it. நம்ம மாறக்கூடிய ஒரு விஷயத்துல நம்மளுடைய நம்பிக்கையை நம்ம வைக்கிறது இல்லை. கரெக்டா? Correct. So God reveals himself to be faithful. கர்த்தர் தன்னைத்தானே உண்மை உள்ளவர் அப்படின்றத வெளிப்படுத்துறாரு மனுஷனுக்கு. God must and he does reveal himself to be certain and dependable and faithful to us. கர்த்தர் அவர் உறுதி உள்ளவர், அவர் நம்பகத்தன்மை உள்ளவர் அப்படின்றத வந்து வெளிப்படுத்திக் கொண்டே இருக்காரு. If he does not reveal himself in that way, we can never be brought to a place to trust him with our lives. கர்த்தர் அவ்வாறாக தன்னை வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்ம வந்து எந்த நிலையிலும் அவரை நம்பக்கூடிய இடத்துல நம்மளால இருக்கவே முடியாது. அவர் நம்பாம நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. So Bible says walk by faith and not by sight. Faith comes by hearing. Faith here and there we lot of times we use the word faith. வேதாகமத்துல நம்ம அநேக இடத்துல பார்க்கிறோம், காண்கிறதுனால நடக்காமல் விசுவாசத்தினால வார்த்தையின் கேட்கறது மூலமாக நம்ம விசுவாசம் பெறுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். So then if you ask why, how can I live by faith? நம்ம எப்படி நான் விசுவாசத்துல நடக்கிறது அப்படின்னு நம்ம how can I trust God? எப்படி நான் கர்த்தரை நம்புறது அப்படின்னு நம்ம கேட்கலாம். Sometimes we get when we hear live by faith, trust God, how? நம்ம நிறைய நேரம் கர்த்தரை விசுவாசி, கர்த்தரை நம்பு அப்படின்னு நம்ம சொல்றத கேட்கிறோம். ஆனா எப்படி அதை நான் நம்புறது, எப்படி நான் கடவுளை நம்புறது? Unless we receive a revelation, when we realize or when it is unless it is revealed to us, we can never take a step of faith in our lives. கர்த்தர் நமக்கு அவருடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்தவில்லை என்றால் நம்மளால அந்த மாதிரி கர்த்தரை நம்பி நடக்க முடியாது. So God is in the business of, throughout the Bible, he reveals himself to be faithful even though his people are going astray or they are like wavering from the plan or the purpose that he has for their life. வேதாகம் முழுவதும் நம்ம பார்க்கிறோம், கர்த்தர் தம்மை தாமே உறுதி உள்ளவர், நம்பகத்தன்மை உள்ளவர் என்பதை வெளிப்படுத்துகிறார். அவருடைய ஜனங்கள் அவ்வாறாக இல்லாவிட்டாலும் கூட. Are we clear? நமக்கு புரியுதா? Amen. Amen. So this is a study that we can continue this. So now we understand God is faithful. நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்கிட்டோம்? கர்த்தர் உண்மை உள்ளவர். God is dependable. கர்த்தர் நம்பகத்தன்மை உள்ளவர். God is certain about in what he says. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதில் நிச்சயம் உள்ளவர் அப்படின்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். And he does not change. அவர் என்றும் மாறாதவர். And this is what the believer understands in Psalm 119. இதைத்தான் அந்த விசுவாசியானவன் சங்கீதம் 119 தெரிஞ்சுக்கிறான். Because the Bible is full of examples. வேதாகம் முழுவதும் நமக்கு எடுத்துக்காட்டு அநேகங்கள் இருக்கு, உதாரணங்கள் இருக்கு. Here the psalmist is talking about going astray. இங்க அந்த சங்கீதக்காரன் வந்து வழியை விட்டு விலகி செல்லக்கூடியதை பத்தி பேசுறான்.
John, in First John, he is saying, loving the world. யோவான் 1 யோவான்ல வந்து சொல்றான் இந்த உலகத்தை நேசித்து Loving the world and going after the world. உலகத்தை நேசித்து உலகத்தின் பின்னாக செல்லக்கூடியது. அதை பற்றி James is speaking about something called double-mindedness. யாக்கோபு இருபுத்தி உள்ளவனை பத்தி பேசுறான். இருமாப்புள்ளவனை பத்தி பேசுறான். இருமனம் உள்ளவனை பத்தி பேசுறான் யாக்கோபு 1. What does that mean? Like everybody is talking about something that is like contrary, like when they are saying, oh, I can see that there is something that is pulling me towards worldly things. எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க, ஏதோ ஒண்ணு நம்மள உலகத்தை நோக்கி ஈர்க்கிறது. David is praying. He's not saying double-minded. David is saying, God, I see a tendency. Unite my heart. I can feel that my heart can be divided. ஆனா இங்க தாவீது வந்து எப்படி ஜெபிக்கிறான்னா, கர்த்தாவே எனக்குள்ள அந்த ஒரு குணாதிசயம் இருக்கு, ஆனா என்ன உங்களை நோக்கி வரக்கு நீங்க unite my heart to fear your name. என்னோட இருதயத்தை ஒன்று சேருங்க நான் உங்களை அறிஞ்சிக்கிறதுக்கு. And Christ is saying, have a single eye. கிறிஸ்து சொல்றாரு ஒரு கண் உள்ளவர்களாய் இருங்கள் அப்படின்றாரு. What does that mean? அப்படின்னா என்ன? To take away one eye? ஒரு கண்ணை நம்ம எடுத்துட்டு வாழணுமா? Have only one eye? ஒரே ஒரு கண்ணோட மட்டும் நம்ம வாழணுமா? Single eye. ஒரு கண் அப்படின்னா Solomon is speaking about there is vanity and there is talking about there is unrest. சங்கீதவான் சாலமன் வந்து vanity, வெறுமை பத்தி பேசுறான். So what are they all saying? So என்ன எல்லாரும் சொல்றாங்க? They are saying there is a tendency, I find a tendency in me to go astray. அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ள ஒரு குணாதிசயம் இருக்கு, அது என்னன்னா நம்ம கர்த்தரை விட்டு விலகக்கூடிய அந்த குணாதிசயம் இருக்கு அப்படின்னாங்க. And in our lives we will be brought to that place of realizing that I cannot trust my flesh, I cannot trust me. நம்ம எல்லோரும் நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு வாட்டினாச்சும் அந்த இடத்துக்கு நம்ம வருவோம், என்னால என்னுடைய மாம்சத்தையும் என்னையும் என்னால நம்ப முடியாது அப்படின்னு. To follow God, I cannot trust my flesh. நான் கர்த்தரை பின்தொடரும் போது என்னுடைய சரீரத்தை என்னால நம்ப முடியாது. என்னுடைய மாம்சத்துல என்னுடைய புயபலத்துல நான் வந்து நம்பிக்கை வைத்து நான் ஆண்டவரை பின்பற்ற முடியாது அப்படிங்கிற ஒரு உணர்வுதலுக்கு நாம எல்லோரும் நம்முடைய வாழ்க்கையில அந்த இடத்துக்கு நாம கொண்டு வரப்படுவோம். We will all be brought to a place where we will understand that with our flesh and with our bodily strength we can never follow God, right? And God, why does God bring us there? ஏன் கர்த்தர் நம்மளை அந்த ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு? Because remember what did we say about the word faithfulness? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நம்ம உண்மைத்துவத்தை பத்தி என்ன பேசணும் அப்படின்ட்டு? உறுதி, certainty, dependability, நம்பகத்தன்மை உள்ளவர். So we are like this. நம்ம ஆடிக்கொண்டே இருக்கோம். I'm going here. We have a tendency. நமக்குள்ள இருக்க குணாதிசயம் நம்மளை இங்கேயும் அங்கேயும் ஆடிக்கொண்டே இருக்கு. God is saying God is immovable. ஆனா கடவுள் வந்து நான் உறுதி உள்ளவர், நான் நிச்சயம் உள்ளவர். So God, when we are brought to that place where God can impart this dependability, impart this certainty in our lives so that we also share and reveal Him. ஸோ கர்த்தர் நம்மளை அந்த இடத்துக்கு ஏன் கொண்டு வராருன்னா, அவருடைய குணாதிசயத்தை நமக்கு வெளிப்படுத்தி நம்ம மூலமா அவருடைய குணாதிசயத்தை மற்றவங்களுக்கும் நம்ம அதை வந்து பகிர்ந்து கொள்றதுக்கு கர்த்தர் நம்மளை. God wants to share this particular nature attribute with us. கர்த்தர் அவருடைய அந்த குணாதிசயத்தை நமக்கு கூட பகிர்ந்துக்கிறதுக்கு அவர் நம்மளை அங்க கொண்டு வராரு. What does that mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? So that we may be found faithful in what He has entrusted in our lives. அந்த இடத்துல நம்ம கொண்டு வரும்போது நமக்கு கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு கிருபையிலும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கிறதுக்கு நம்ம we also can be trusted and we are not like wavering. நம்மளும் அந்த இடத்துக்கு வரும்போது நம்பகத்தன்மை உள்ளவர்களாக மாறுவோம். நம்ம வந்து இப்படி மாறிக்கொண்டே இருக்காம. That is what the psalmist is saying, like I went astray
அதுதான் அந்த சங்கீதவான் சொல்றான், நான் நகர்ந்து வெளியே போனேன், I was double-minded. நான் இரு மனது உள்ளவனா இருந்தேன், I was pursuing the worldly things. நான் உலகத்தை நோக்கி போயிட்டு கொண்டிருந்தேன், I sensed my heart, my affections are divided. நான் உணர்ந்தேன் என்னுடைய இருதயம் என்னுடைய ஆசைகள் வந்து சிதறி இருந்ததை நான் பார்த்தேன். And I couldn't control, or I couldn't help myself out of that condition. என்னால என்னையவே அந்த இடத்துல இருந்து மீட்டுக்கொள்ள முடியலன்றதை அவன் உணர்ந்தேன். Then God allowed afflictions in my life. அதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில உபத்திரவத்தை அனுமதிச்சாரு. And then and he's saying it was good for me for God to afflict me, to take me away from this waywardness and going astray, and to learn who he is in my life. ஸோ கர்த்தர் அந்த உபத்திரவத்தை அனுமதிச்சது நல்லது. ஏன்னா அந்த இடத்துல நான் யாருன்றதை அவர் எனக்கு காண்பிச்சு, அவர் யாருன்றதை எனக்கு வெளிப்படுத்தி என்ன ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு. Now I understand why he did that. He did that because he's faithful, he is certain, and he wants to share his இப்போ எனக்கு புரியுது ஏன் கர்த்தர் என்ன அந்த உபத்திரவத்துக்கு அனுப்பினாரு. அவர் உண்மை உள்ளவர், அவர் என்றும் மாறாதவர் என்பதை நான் அறிஞ்சு கொண்டு அவருடைய குணாதிசயத்தை நம்மளும் பகிர்ந்து கொள்றதுக்கு என்ன அங்க அழைச்சு செஞ்சாரு அப்படின்னா. So isn't it a great thing? இது ரொம்ப அற்புதமான விஷயம். So today the word what we can remember is God is faithful. இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தையை நம்ம எது ஞாபகம் வச்சுக்கலாம்னா கர்த்தர் உண்மை உள்ளவர். What does that mean? அப்படின்னா என்ன அர்த்தம்? He is certain. கர்த்தர் உறுதி உள்ளவர். He is dependable. அவர் நம்பகத்தன்மை உள்ளவர். And his whatever he says, he will not retract. அவர் சொன்ன ஒரு காரியத்திலிருந்தும் அவர் பின்வாங்க மாட்டார். So that is the security that we have in God. So when we are like this, இந்த ஒரு உறுதி நம்ம கர்த்தர் மேல இருக்கு, நம்ம சிதறும் போதும். So then God brings us to that place. அதுக்கப்புறம் கர்த்தர் நம்மளை ஒரு இடத்துக்கு கொண்டு வராரு. And then God uses his ways are mysterious, and he allows things in our lives to be brought to a place of being established in him. கர்த்தருடைய வழிகள் நமக்கு நம்மால் அறிந்து கொள்ள முடியாத வழிகளா இருக்கு. ஆனா அந்த வழியை பயன்படுத்தி நம்ம கர்த்தருக்குள்ள நிலைத்து இருக்கிறதுக்கு கர்த்தர் நம்மளை அங்க அனுமதிக்கிறார். Isn't that encouraging? அது நமக்கு ஊக்குவிக்கிற வழியா இல்லையா? Amen. ஆமென்.